குட்டு பட்டாலே மோதிரம் கையால தான் குட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன சார் திடீர்னு என்னமா சொல்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா. அப்ப இன்ஜினியரிங் படிப்பு படிக்கணும்னாலேயே எப்படி மோதிர கையால குட்டு பண்ணணும்ன்ற மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாலேயே ஞாபகம் வரக்கூடிய ஒரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி தான். இந்த ஐஐடியில கேட்டாலே பயமா இருக்குல்ல, ஐயோ ஐஐடியில போனோம்னா பயமா இருக்குல்ல. எந்த ஐஐடியில பயம் இருக்கட்டும், ஆனா எனக்கு ட்ரீம்னு வந்துருச்சுன்னா ஐஐடியில தான் போய் சேருவேன் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றவங்களுக்கு எந்த ஐஐடியில போகணும், எது டாப் ஐஐடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல. இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 ஐஐடிஸ் இருக்கிறதுலயே பெரிதினும் பெரிதுகேல் FIR சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் இன்ஜினியரிங் தான் சேர போறேன், அதுவும் ஐஐடியில தான் சேர போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா டாப் மோஸ்ட் ஐஐடி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டேன். நம்ம டாப் 5 ஐஐடியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த NIRF ரேங்க்ல எப்படி இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம் பண்றாங்க, டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, அதுக்கு என்ன பாராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, NIRF எவாலுவேஷன் பாராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் பாக்குறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ், அந்த டீச்சிங் ப்ராசஸை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்றாங்க. குவாலிட்டி ஆஃப் ஃபேக்கல்டி, லேப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங்கையும் இந்த லேர்னிங் ப்ராசஸையும் பாக்குறாங்க. இதுல ஒரு 30% வந்து மார்க் கொடுக்குறாங்க. மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100ல 30% ஆஃப் த மார்க் எது கொடுக்குறாங்க, வெயிட்டேஜ் வந்து 30% குவாலிட்டி ஆஃப் ஃபேக்கல்டி, லேப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி அவங்களுடைய டீச்சிங் அண்ட் லேர்னிங் எபிலிட்டியை வந்து பார்த்து 30% ஆஃப் த வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க் அவங்களுக்கு போகுது. தென் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ்க்கு வந்து ஒரு 30% கொடுக்குறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, பேட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்னோவேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு, கன்சல்டன்சி வந்து எந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 30% வெயிட்டேஜ் வந்து ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ்க்காக கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் அவுட்கம், படிக்கிறான் பையன், படிச்சு முடிச்சுட்டு வரான், எப்படி வரான், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதை எதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், இங்க எவ்வளவு வந்து பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஆனுவலுக்கு எவ்வளவு வந்து பேக்கேஜ் வருது, ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன, ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றாங்க. தென் ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ்க்கு எவ்வளவு பேர் வந்து போயிருக்காங்க, தென் அதுல எத்தனை பேர் என்டர்பிரைனர்ஷிப் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான், இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்து ஒரு 20% வெயிட்டேஜ் வந்து அந்த காலேஜஸ்க்கு வந்து அவங்க மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிசிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வெயிட்டேஜ், அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. டைவர்சிட்டி, தென் ஜெண்டர் பேலன்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு பேர் எவ்வளவு பண்றாங்க, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% மார்க் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து கிடைக்குது. அடுத்த இருக்கக்கூடிய ஒரு 10%, இது வரைக்கும் 90% ஆச்சு, இன்னொரு ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் 10%, எம்ப்ளாயர், அகாடமிக் அண்ட் பப்ளிக் ரெபுடேஷன் எப்படி இருக்கு அந்த காலேஜஸ்க்கு, அந்த எம்ப்ளாயர் யாரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% ஆன மார்க்ஸ் வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த டோட்டல்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத NIRF ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சப்மிட் பண்ணக்கூடிய டீடைல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி ஆட்கள் வந்து இவங்க கொடுத்தர்ல ரிப்போர்ட்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணி இயருக்கு ஒன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் டாப் 5 ஐஐடி எது அப்படின்னு. இந்தியாலேயே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல இருக்கிறது ஐஐடி தான். அந்த ஐஐடியில டாப்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா கரக்பூர் ரேங்க் வந்து 5ல இருக்கு. இது ஏன் 5ல இருக்கு அப்படின்றது சில ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஓல்டஸ்ட் ஐஐடியில இருக்கக்கூடிய ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் வித் வாஸ்ட் மல்டி டிசிப்ளினரி அகாடமிக் கோர்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்றாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அகாடமிக்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. known for design, இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைன், ஆர்கிடெக்சர் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு வந்து பேர் போனது வந்து பாத்தீங்கன்னா இது கரக்பூர் ஐஐடி. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேம்பஸ்
fostering entrepreneurship and research culture. இங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப்பும் தென் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா இன்கல்கேட் வந்து இந்த ஐஐடில வந்து பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 15 இருந்து 18 லட்சம் பெர் ஆனம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் வருது. தென் ஜேஇ அட்வான்ஸோட சரி இதுல போய் நான் ஜாயின் பண்ணணும்னா ஜேஇ அட்வான்ஸ்ல எவ்வளவு வந்து நான் கட் ஆஃப் இருந்தா போக முடியும்னா 1000 to 4000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ஐஐடி கரக்பூர்ல போலாம். 5 பார்த்துட்டோம். 4 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 நம்மளுக்கு எல்லாமே பழக்கப்பட்டதுதான் ஐஐடி கான்பூர். ஐஐடி கான்பூர் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் 4வது இடத்துல இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்ம என்ன பாக்குறோம் அந்த பேக்கேஜ் அகைன் வந்து பேக்கேஜ் வந்து 18 lakhs per annum வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து இங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. தென் இதுல போய் நான் சேரணும் அப்படின்னா கட் ஆஃப் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து 700 to 2500 பிரான்ச் டிபெண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்கிங் வந்து அந்த கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபோக்கஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்ச் எக்ஸலன்ஸ் அண்ட் இன்னோவேஷன் ட்ரிவன் அகாடமிக்ஸ். இந்த இடத்துல கான்பூரை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சுக்கும் இன்னோவேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. தென் வந்து எக்யூப்டு வித் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லேப்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அருமையாவே இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் சயின்டிபிக் பப்ளிகேஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ். இந்த இடத்துல வந்து நிறைய பப்ளிகேஷன் சயின்டிபிக் பப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஐஐடி கான்பூர் தான் நம்பர் 4ல ஐஐடில இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஐஐடி ஃபேமஸ் ஐஐடி இந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மும்பை. ரேங்க் வந்து 3rdல இருக்கு. ஏன் அப்படின்றத நம்ம பாத்துடலாம். இங்க இருக்கக்கூடிய renowned for strong alumni network. மெயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அலுமினிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நெட்வொர்க்கா இருக்கு. தென் இண்டஸ்ட்ரி லிங்க் இன் டெக் அண்ட் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸும் டெக்னாலஜி ரிலேட்டட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நம்மளுக்கு கிடைக்குது. ஹோஸ்ட் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டெக் ஃபாஸ்ட் அண்ட் ஈசெல் எக்கோசிஸ்டம். இந்த ஐஐடி மும்பை வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் டெக் வந்து ஃபெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் ஈசெல் எக்கோசிஸ்டமும் இங்க வந்து இருக்கு. டாப் சாய்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ்பிரண்ட். இந்தியாலயே இருக்கக்கூடிய ஐஐடில போய் ஜாயின் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கடா போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா ஐஐடி மெட்ராஸ் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஐஐடில வந்து பாத்தீங்கன்னா மும்பைல தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போறாங்க ஐஐடி மும்பை. தென் இங்க இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 to 300 ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா ஐஐடி மும்பைல கன்ஃபார்ம்டா உங்களுக்கு சிஎஸ்சி வந்துடும். டாப் பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 crores per annum வரைக்கும் இங்க கிடைக்கிறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எது அது? ஐஐடி மும்பை 3rd ரேங்க். டெல்லி ஐஐடி டெல்லி 2nd ரேங்க்ல இருக்கு. ஏன் 2nd ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கேபிட்டல் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஐஐடி ஃபர்ஸ்ட் strategic capital city advantage with top corporate exposure. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெல்லாம் இந்தியால வந்து டாப் மோஸ்ட் கார்ப்பரேட் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அக்ராஸ் இன்ஜினியரிங் அண்ட் கன்சல்டிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எங்க நடந்திருக்கு? ஐஐடி டெல்லியில நடந்திருக்கு. தென் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் வித் டாப் யூனிவர்சிட்டி. ஸ்டான்ஃபோர்ட் கூட என்ன வச்சிருக்காங்க? கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எம்ஐடி கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் இருந்திருக்கு. தென் ஆவரேஜ் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 to 25 lakhs வந்து இங்க ஆவரேஜ் பேக்கேஜ் கிடைக்குது. ஜேஇயோட கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கணும்? சிஎஸ்சில போகணும்னா 200ல இருந்து 800 ரேங்க்ஸ்க்குள்ள அந்த வேரியேஷன் வந்து இருக்கு. அதர் பிரான்ச்சஸ் ஏஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3000 ரேங்க்குள்ள இருந்தா ஐஐடி டெல்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஐஐடி டெல்லி ரேங்க் 2 இன் NIRF. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? ரைட். எது அது? தமிழ்நாடோட பெருமை அப்படின்ற சொல்லக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 1. ஏன் ரேங்க் 1 அதை வந்து NIRFல கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோஸ்ட் தி IITM ரிசர்ச் பார்க் அண்ட் இன்குபேஷன் செல் அண்ட் நியூமரஸ் ஸ்டார்ட் அப்ஸ். எக்கச்சக்கமான ஸ்டார்ட் அப்ஸ். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர் காமகோடி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த டைரக்டர்ஸ் வந்து அருமையா பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கோர்சஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ரிசர்ச் பார்க்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. தென் வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்தியாஸ் நம்பர் 1 ஃபார் இன்னோவேஷன். எதுக்காக? அது
இன்னோவேஷன், தென் ஸ்டார்ட் அப் நிறைய இருக்கு, தென் வந்து ரிசர்ச் எக்ஸலன்ஸ் வாங்கியிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து NIRFல வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. தென் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு 21 lakhs per annum இங்க பிளேஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு எடுத்துன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், குவால்காம் இவங்க மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன ரேங்க் அட்வான்ஸ்ல வாங்கியிருக்கணும் அப்படின்னா 100 to 500 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா யூல் கெட் சீட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து இங்க வந்து வாங்கலாம். தென் அதர் பிரான்ச்சஸ் போனோம்னா ஒரு 1500ல இருந்து 3000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா யூல் கெட் த சீட். அப்ப நம்பர் 1 அதுல தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. 5 பாத்தீங்க, அந்த 5ல நீங்க எந்த 5ல இருக்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல கொடுங்க பார்க்கலாம். இந்த 5 IIT தான் இந்தியாவோட மகுடம் மாதிரி இன்ஜினியரிங்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி தான், நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு சீட் IITல வாங்கிட்டா நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா IIT ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்றது மட்டும் என்ன பண்ணணும், லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான் நச்சுன்னு உங்களுக்கு வந்து சேரும். நீங்க கண்டென்ட் எல்லாம் நிறைய நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்ப பார்த்த IIT டாப் 5 பார்த்தோம்ல, IITக்கு அப்புறமா இந்த JEE மெயின்ல வந்து கிடைச்சா NITன்றாங்களே சார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய NITஸ்ல வந்து எத்தனை இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 எது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்த கண்டென்ட் உங்களுக்கு வரும், அடுத்த வீடியோ அதுதான்.